சென்னையில் துறைமுகம் மதுரவாயில் இடையிலான பறக்கும் சாலை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அதன் பின்னர் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று சந்தித்த முதலமைச்சர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், துறைமுகம் மதுரவாயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் விரைவில் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது தமிழகம் தொடர்பான வளர்ச்சி திட்டங்களான ஸ்மார்ட் சிட்டி, நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றிற்கு போதிய நிதி வழங்க கோரி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தர கோரி அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாகவும் அவர் தெரிவித்ததாகவும் கூறினார். பின்னர் மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தையும் முதல்வர் கே பழனிசாமி சந்தித்து பேசினார். வெங்கையா நாயுடு அவர்களை அவரிடத்திலே சென்னையிலே 1 லட்சம் கட்டுவதற்கு அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம். அதை அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த கோரிக்கை ஏற்று அதற்கு தேவையான நடவடிக்கை. மேலும் பல கோரிக்கைகளை மெமோரண்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். அமைச்சர்